மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். வரும் 13ஆம் தேதி மேலூர் பேருந்து நிலையம் அருகே நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றனர். வரும் 13ஆம் தேதி மேலூர் பேருந்து நிலையம் அருகே நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில கனிம சுரங்கம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் நாளைய மறுதினம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்படும் என்று அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில இது தொடர்பாக ஒரு தனி தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பல்வேறு கட்சிகள் இதனை கையில் எடுத்து தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில மதுரை மாவட்டம் அழகர் மலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த அரிட்டாப்பட்டி பாரம்பரியமான பல்லுயிர் தலத்தை அழித்து அங்கு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அளித்துள்ள அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை நாம் தமிழர் கட்சியும் முன்வைத்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக 13ஆம் தேதி அன்று மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதில் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை வழங்கி வரக்கூடிய நிலையில இதனை திரும்ப பெறுவது தொடர்பான ஒரு பரிசீலனையில் மத்திய அரசு இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியும் இதற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து 13ஆம் தேதி அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.